அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப இந்த ஃபைனல் இயர் ரெக்கார்டு எப்படியாவது நம்ம வாங்கிட முடியாதா, கையெழுத்து வாங்கிட முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம எப்படான்னு காத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு நடந்தது. எஸ், இன்னைக்கு நம்ம ஜோசப் விஜய் என்ன ஒரு வழியாக தமிழக முதல்வராக பதவி ஏற்றுட்டார். இந்த ஒரு 4 நாளில் நம்ம கிரிக்கெட்டை பார்த்தோமோ இல்லையோ, நியூஸ் சேனலில் அவ்வளோ வெறிக்க பார்த்தோம், அவ்வளோ பார்க்க வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் ரெஜெக்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் இதில் நான் முக்கியமாக ஹைலைட்டடாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கூட்டணிக்காக அவங்களா முன் வந்தது தான். ஏன்னா இப்போ அந்த 118 சீட் செக்யூர் பண்ணலன்றதப்போ எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கவர்னர் ஆட்சி வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இந்த கவர்னர் ஆட்சி வந்தால் என்ன ஆகும்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்கள் அதெல்லாம் வராமல் போயிடும். ஸோ இது மட்டுமானு கேட்டால், இப்போ கடந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் ஐயா தமிழ்நாடோட ஜிடிபி இந்தியாவில் டாப்பில் தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காரு. அது அடுத்த மாதத்தில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது, நலத்திட்டங்கள் பாதிச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக முதல்ல முன் வந்த ராகுல் காந்தி அவங்களுக்கு ஐ வில் சே அ பெட்டர் ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் அதுக்கப்புறம் மீதி 2 கூட்டணி பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் இவங்க வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக விசிகா, அதுக்கப்புறம் இந்து முஸ்லீம் கூட்டணி. ஸோ இவங்க வந்ததெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்த 5 வருஷன்றது வெறும் ஆட்சின்றது மட்டும் கிடையாது, ஒரு 5 வருஷம் பிக் பாஸ் மாதிரி கணக்கு தான். ஸோ எப்படின்னா, அடுத்த 5 வருஷம் அவங்க ஆட்சியை எப்படி ரூல் பண்ணுறாங்க, எப்படி மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறாங்க, மக்களுக்கு எப்படி சேவை செய்கிறாங்க, வர்ற பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, தமிழோட ஜிடிபி, எக்கனாமிக்ஸு, க்ரௌத்து எல்லாமே மானிட்டர் பண்ண போகணும். ஸோ இதில் என்னென்னா, முன்னாடி வழக்கமாக ஒரு கட்சி இல்லைனா இன்னொரு கட்சி மாறி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்த டைம் போயிட்டு, இப்போ தேர்ட் பர்சனாக ஒருத்தர் உள்ள காலேஜ் எடுத்து வச்சிருக்கன்றப்போ 2 பேர் சேர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு பயங்கர எதிரொலியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் இன்னைக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் என்னென்னா, இன்னைக்கு சிஎஸ்கே வழக்கமாக கிரிக்கெட் நான் எதுவும் பேசினதில்லை, பட் ஆனால் என்னென்னா, இன்னைக்கு சென்னையில் எதிர்பார்க்காம ஒருத்தன் 50 அடிச்சிருக்காங்க, ஃபாஸ்டஸ்ட் 50 ஆஃப் திஸ் இயர். எஸ், உர்வில் பட்டேல் 13 பாலுக்கு 50 ரன். ஸோ அதை விட இன்னும் கம்மியாக அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன், பட் அவரால் முடியல. ஸோ பட் ஸ்டில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு நினச்சினா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.